கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, எங்களுக்கு சிலுவையில் மொழிந்த 7 நல்வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் கூட 5வது வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தரப்பா எங்களோடு இருங்க. இதயத்தின் கதவுகளை கர்த்தர் திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்களுடைய கண்களை திறந்தருளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. உலகத்திலே ரொம்ப கஷ்டமான வேலை என்னன்னு தெரியுமா? மற்றவங்க பேசுறது கேட்கறதுன்னு. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் போகாதபடிக்கு யாருடைய செவிகள் எல்லாம் தொனிக்கப்படுறோம் அவங்கெல்லாம் நிச்சயமா விடுதலையாக்கப்பட்டு இங்கேருந்து செல்வோம். இந்த 5வது வார்த்தையை தியானிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். ஏன்னா நேற்றைய தினத்தில் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்ட கேள்வி, மிஸ் எல்லா ஃப்ரைடேயும் ஸ்பெஷல் ஃப்ரைடே தான், குட் ஃப்ரைடேன்னு மட்டும் ஏன் சொல்கிறீங்க? அன்றைக்கி ஏசப்பா சிலுவையில் மரிச்ச நாள் தானே, அப்போ நீங்கள் கருப்பு நாளாக தானே ஆசரிக்கணும். ஒரு மரித்தா அந்த நாளை என்ன சொல்லுவாங்க? கருப்பு தினம் அப்படி சொல்லுவாங்க. கருப்பு நாள் தானே ஆசரிக்கணும், நீங்கள் என்ன குட் ஃப்ரைடே அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். இந்த கேள்வி உங்ககிட்ட வருது, சொல்லுங்களேன், ஏன் குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்கிறோம்? நானும் ஒரு நேரம் யோசித்தேன். சொல்லுங்கப்பா. உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார். வேற? அப்போ நான் ஒரு நிமிஷம் யோசித்தேன். குட் ஃப்ரைடே கேட்குறது கரெக்டு தானே? ஒருத்தர் மரித்தா கருப்பு தினமாக கொண்டாடுவோம், அது ஏன் குட் ஃப்ரைடே? அப்போ தமிழில் பார்த்த புனித வெள்ளி. அப்போ நான் சொன்னேன், எல்லாரும் மரிக்கிறாங்க, அவங்க ஏன் மரிச்சாங்கன்னு நமக்கு காரணம் தெரியாது. ஆண்டவர் சிலுவையில் மறைச்சது என்னுடைய பாவத்துக்காக மரிச்சாங்க, உன்னோட பாவத்துக்காகவும் ஏசப்பா மரிச்சாங்க. அவங்க மரித்ததோடு மட்டும் இல்லை, மறுபடியும் அவங்க உயிர் தெழுந்தாங்க. அதனால தான் நாங்கள் இதை புனித வெள்ளி குட் ஃப்ரைடேன்னு ஆசரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவன் கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த யோசனைகள் எல்லாம் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் போட்டாங்க. இப்போ புனித வெள்ளி இது அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறது மாத்திரம் இல்லை, அவருடைய உயிர் தெழுதல், அந்த ஜெயத்தை கொண்டாடுகிற ஒரு நாளோட அடிப்படை தான் இந்த புனித வெள்ளி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இப்போதும் நம்ம தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வசனம் யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. 7 வார்த்தைகள்ல பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள்ல மாத்திரம் மட்டும்தான் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் தாகமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறாங்க. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதுனாலே அது பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது குறிக்கப்பட்டிருக்கும். அதான் புதிய ஏற்பாட்டில் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, யோவேல் அப்படிப்பட்ட அநேக தீர்க்கதரிசிகளினால நிறைவேறப்பட்ட வாக்கியங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நிறைவேறும் போது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. இங்கேயும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். அது எங்க இருக்கு அப்படின்னா, அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அப்ப என்ன வேத வாக்கியம் நிறைவேறப்பட்டுச்சு அப்படின்னா, காடி நிறைந்த பாத்திரம் எங்க சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, சங்கீதம் 69வது அதிகாரம் 21வது வசனம். சங்கீதம் 69:21. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இந்த வசனம் தான் அங்க நிறைவேறுது. ஆண்டவர் தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கு காடி நிறைந்த தண்ணீர் அங்க வைக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த இந்த வாக்கியம் 3 நிருபங்கள்லையும் கூறப்பட்டிருக்குது. மத்தேயுல பார்த்தீங்கன்னா 27வது அதிகாரம் 48வது வசனம், மார்க் 15வது அதிகாரம் 36வது வசனம். இந்த 2 வசனங்கள்லையுமே அந்த வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா எப்படி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, அவர் குடிக்க மறுத்தார், அவர் மறுத்தார், குடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி இந்த வேத வாக்கியங்கள் சொல்லப்படுது. வாசிப்போமா? மத்தேயு 27வது அதிகாரம் 48வது வசனம். அவருக்கு குடிக்க கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் மார்க் 15வது அதிகாரம் 36வது வசனத்திலையும் இந்த வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா யாரும் அவங்க குடிச்ச மாதிரி சொல்லல. இந்த யோவான் மட்டும்தான் சொல்றாரு. 19வது அதிகாரம்
28வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 28:30 இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு லூக்கால சொல்லப்பட்ட அதே சம்பவம். ஆனா யோவான் வந்து வாங்கினார் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னக்கூட்டி பார்த்த 3வது வார்த்தையில நம்ம அறிஞ்சிருக்கிறோம், அன்பான சீஷன். அவர் அருகில் இருந்த சீஷன் யாருன்னா யோவான். அப்ப யோவானுக்கு மட்டும்தான் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வந்து துல்லியமா சொல்லக்கூடிய அந்த ஒரு தருணம் வந்து அவன் பெற்றிருந்தான். அதனால தான் அவன் சொல்றான், வாங்கி முடித்து வாங்கின பின்பு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த காடி அப்படின்னா பார்ப்போம். 3மே காடி, கடற்காளான், கோல் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. இதே இது யோவான்ல மட்டும்தான் ஈசோப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. காடி அப்படின்னா என்ன அப்படின்னா புளித்த திராட்சை ரசம். கடற்காளான் அப்படிங்கிறது வந்து காளான்கிறது வந்து ஒரு பஞ்சு மாதிரி. அதில் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த போதை பொருட்களை வந்து முக்கி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் வந்து இந்த கடற்காளான். அடுத்து வந்து ஈசோப்பு. இப்போ இந்த காடி புளித்த மாவு அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா சிலுவையில் அறையப்பட்டவங்களுக்கு வலி வேதனை தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை முக்கி என்ன செய்வாங்களாம், கொடுப்பாங்களாம். அப்படி குடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த வேதனை தெரியாமல் அவங்க அப்படி என்ன செஞ்சுருவாங்களாம், மறித்து போயிடுவாங்களாம். ஸோ இதை தான் காடி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முக்கி கொடுக்கறதுக்கு பயன்படுற ஒரு பொருள் தான் கடற்காளான். கிட்டத்தட்ட பஞ்ச் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கிட்டோமா, ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அதில் முக்கி கொடுத்தோம் அப்படின்னா அதில் அவங்க குடிச்சிக்கிற மாதிரி. 3வது ஈசோப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. யோவான் 19வது அதிகாரம் 29வது வசனம். மற்ற 2 இதில் வாசிக்கும் போது கோல் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருந்துச்சு. யோவான்ல மட்டும்தான் ஈசோப்பு தண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஈசோப்பு அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னோன்னா தூய்மையாக்குகிற ஒரு காரியம். நம்ம சங்கீதத்தில் கூட பார்ப்போம், தாவீது ராஜா சொல்லுவார், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன். அப்போ ஒரு சுத்திகரிக்கிற ஒரு தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து என்னது அப்படின்னா இந்த ஈசோப்பு. அதனால இந்த 3 காரியங்களும் 3 நிருபங்கள்லையும் கூறப்பட்டிருக்குது. அடுத்து அங்கே உள்ள சூழ்நிலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா ஏசப்பா வந்து எப்படி தொங்குதாங்க அப்படின்னா தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. தாகமாக இருக்கிறேன்னு சொன்னோடனே 2 தாகத்தை குறித்து நம்ம வருடம் தியானிப்போம். என்னென்ன தாகம்லாம்? ஒன்று சரீர தாகம், இன்னொன்று ஆத்ம தாகம். ஆண்டவர் வந்து அநேக ஆத்மாக்களுக்காக அவர் வந்து தங்களை சிலுவையில் அடித்த அந்த ஆத்மாக்களுக்கு கூட தேவன் வந்து எப்படி இருந்தாருன்னா பரிந்து பேசுகிற, அவர்கள் மேலே தாகமாக இருக்கிற, அவங்க ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு தாகத்தோடு அவர் தொங்கினார் அப்படின்னு தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதா நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா தியானிச்சிருக்கிறோம். உண்மையிலேயே ஏசப்பா எப்படி அந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் எப்படி சிலுவையில் அடிக்கப்பட்டார் அப்படின்னா, இந்த தாகம்ங்கிறது யாருக்கானது? எல்லா மனுஷங்களுக்கும் உள்ளது. அப்படி தானே? மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் என்னதான் இருக்கும், தாகம் அடிக்க தான் செய்யும். அதுவும் இந்த வெயில் காலத்துலனா எவ்வளோ தண்ணி குடித்தாலும் என்ன செய்ய முடியாது, நம்மளால தாகத்தை தணிக்கவே முடியலை. ஆண்டவர் முந்தின நாள்ல இருந்து அவருடைய உடல்ல இருந்து ஒவ்வொரு இதாக என்ன செஞ்சிருக்கு, வெளியில போயிருக்கு. முதல்ல என்ன செஞ்சாரு, கெட்ஸ்மனே தோட்டத்தில் பெருந்துளிகளாய் அவருடைய ரத்தம் வந்து என்ன செஞ்சிச்சு, விழுந்துச்சு. அப்புறம் சிலுவையில் தூக்கி கொண்டு வராங்க, வாரினால் அடிக்கிறாங்க, முள்முடி சூட்டுதாங்க, சிலுவையில் தொங்குதாங்க. ஸோ அநேக ரத்தம் வந்து என்ன செஞ்சுருக்கோம், அவருடைய உடம்புல ஒரு முக்கால்வாசி நீர் வந்து என்ன செஞ்சுருக்கோம், ரத்தமாக வெளியே போயிருக்கிறோம். அந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முதலாவது சிலுவையில் தாகமாக இருக்கிறேன்னு சொன்ன தேவன் எப்படி தொங்குறார் அப்படின்னா, நமக்காக பாடுபட்ட ஒரு மனுஷகுமாரனாய் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா தொங்குறாரு. ஏன் அவர் மனுஷகுமாரனா தொங்குறாரு? அவர் தேவகுமாரன் தானே. அவர் ஏன் மனுஷ ரூபமாக எடுத்து மனுஷகுனா தொங்குறாரு அப்படின்னா, ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவர் எல்லா நமக்கு என்னெல்லாம் நடக்குமோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, அனுபவிச்சாங்க. பசி உண்டாயிற்று, தாகம் உண்டாயிற்று, வலி உண்டாயிற்று, கண்ணீர் விட்டார், தூக்கம் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. அவர் எப்படி உலகத்தில் இருந்தாரோ அதே மாதிரி தான் என்ன செஞ்சாங்க, ஏசப்பா சிலுவையில் தொங்குனாங்க. ஒரு மனுஷகுமாரனாய் அவர் தொங்குறாரு. ஏன் அப்படின்னா, நம்முடைய வேதனைகளை அறிந்தவராய், நம்முடைய வேதனைகளை ஏற்றவராய், நம்முடைய பாடுகளை அறிந்தவராய் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாங்க, சிலுவையில் தொங்குறாங்க. அவர் அப்படி தொங்கும்போது முற்றிலும் நம்மை அறிந்தவராய் அவர் வந்து என்ன செய்கிறாரு, தொங்குறார். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்தவராய் அவர் தொங்குறாரு. நம்முடைய வேதனைகளை அறிந்தவராய், நம்முடைய பாடுகளை அறிந்தவராய், நம்முடைய துக்கங்களை அறிந்தவராய் அவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா சிலுவையில் தொங்குறாரு. அவர் ஏன் அப்படி மனுஷகுமாரனாய் சிலுவையில் தொங்குறார் அப்படின்னா, நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய் அவர் ஒரு பாடுபட்ட மனுஷகுமாரனாய் சிலுவையில் தொங்கினார். 2வது அவர் எப்படி தொங்குறாரு அப்படின்னா, இதுல வாசிக்கும் போதே இருந்துச்சு, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக.
அப்ப அந்த சிலுவையின் அந்த கடைசி பரியந்தம் கூட அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னா, பிதாவுக்கு கீழ்ப்படிந்த ஒரு குமாரனாய், பிதாவுக்கு கீழ்ப்படுகிற ஒரு பணிவிடையாளராய் அவர் வந்து என்ன செய்றாரு, சிலுவையில தொங்குறாரு. இப்ப இந்த தாகமா இருக்கு, தாகத்துக்கு நமக்கு என்ன கிடைச்சாலும் என்ன செஞ்சுருவோம், குடிச்சிருவோம். அப்படிதானே? சப்போஸ் ஒரு உப்பு தண்ணி இருந்தா கூட கொஞ்சமாவது என்ன செஞ்சுருவோம், வாயில ஊத்தி என்ன செஞ்சுருவோம், தொண்டையை நனைச்சிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் வந்து என்ன செய்யல, வாங்கினார்னு தான் இருக்கே தவிர அது ஃபுல்லுத்தையும் என்ன செஞ்சாங்க, குடிச்சு முடிச்சு திருப்தி ஆனாங்க அப்படின்னு எங்கேயுமே என்ன செய்யல, சொல்லப்படலை. ஏன் அப்படின்னா வேத வாக்கியம் நிறைவேறணும். காடி கலந்த கசப்பை எனக்கு குடிக்க கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த வேத வாக்கியம் நிறைவேறும்படியாய் சிலுவையில அவர் வந்து என்ன செய்றாரு அப்படின்னா தொங்குறாங்க. அப்ப கீழ்ப்படிந்த ஒரு பணிவிடையாளராய் அவர் வந்து சிலுவையில தொங்குறாங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அவர் பாவிகளை நேசிக்கிற ஒரு அன்புள்ள இரட்சகராய் அந்த சிலுவையில வந்து தொங்குறாங்க. இதான் வந்து என்னது அப்படின்னு சொன்னோம்னா, ஆத்தும தாகம். மொத 2 இதுமே வந்து என்னதுன்னா, பிதா அவருக்கு அனுப்பின பிதா என்னை அனுப்பின வேலையை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்குதுன்னு சொல்லி ஏசப்பா சொன்னாங்க. இந்த 2 காரியத்தையும் முதல்ல நிறைவேற்றிட்டாங்க. ஒரு அடிக்கப்பட்ட மனுஷகுமாரனாய் சிலுவையில தொங்குனாங்க. அடுத்து ஒரு பாடுபட்ட பணிவிடைக்காரனாய் ஆண்டவர் வந்து சிலுவையில தொங்குனாங்க. 3வது காரியம் தான் பாவிகளை நேசிக்கிற ஒரு அன்பு இரட்சகராய் ஆண்டவர் வந்து தொங்குறாங்க. இப்ப ஆண்டவர் வந்து சொல்றாங்க, அவர் வந்து தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வேதத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, யோவான்ல மொத்தம் 3 இடத்துல தான் அந்த தண்ணீங்கிற வார்த்தையே பயன்படுத்தப்படுது. முதலாவது எங்க பயன்படுத்தப்பட்டுச்சு தெரியுமா? தண்ணீர். யோவான் சுவிசேஷத்துல. யோவான் 2வது அதிகாரம். அந்த கல்யாண வீட்ல திராட்சரசம் குறைவுபட்ட போது என்ன செஞ்சாங்க? ஏசப்பா தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அங்க குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு காரியமா அந்த தண்ணீர் வந்து என்ன செஞ்சுச்சு அப்படின்னா இருந்துச்சு. 2வது எங்க சொல்றாங்க அப்படின்னா 4வது அதிகாரத்துல அந்த கானானிய ஸ்திரீயின் இடத்துல சொல்லுதாங்க. என்ன சொல்றாங்க? என்னிடத்துல உள்ள ஜீவ தண்ணீரை நீ குடிச்சா ஒரு நாள் என்ன செய்ய மாட்ட, தாகம் அடைய மாட்டாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யோவான் 7வது அதிகாரம் 37, 38. யோவான் 4வது அதிகாரத்துல கானானிய ஸ்திரீட்ட சொல்றாங்க. அடுத்ததான் 3வது தடவையா யோவான் 7வது அதிகாரம் 37, 38. ம். ஆ. தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் தான் என்ன சொல்றாங்க, நீ என்னிடத்துல வா, நான் வந்து என்ன செய்றேன், உனக்கு ஜீவ தண்ணீரை தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவன் நீ உள்ளத்திலிருந்து ஜீவனுள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு. இத பொது மொழிபெயர்ப்புல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, வாழ்வு தரும் தண்ணீர் ஆறாய் ஓடும். உள்ளத்திலிருந்து எப்படியா வாழ்வு தரும் தண்ணீர் ஆறாய் ஓடும். யாரு? இயேசுவை விசுவாசிக்கிறவங்கள. ஏசப்பா தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க எந்த காரியத்தை நிறைவேற்ற நினைவுபடுத்த விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க என்னிடத்துல வாங்க, உங்க தாகத்தை நான் என்ன செய்றேன், தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பண்டிகையின் கடைசி நாள்ல வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அப்ப இந்த தாகமா இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த வார்த்தை எதை நினைவு கூறுது அப்படின்னா, ஆண்டவரிடத்துல நம்ம வரும்போது ஜீவனுள்ள வார்த்தைகள் என்ன செய்யுது, ஆண்டவரிடத்திலிருந்து வெளிப்படுது. அது மாத்திரம் இல்ல, விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவனிடத்துல இருந்து என்ன செய்யுமா, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்ப ஆண்டவர் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற தேவன் நம்முடைய தாகத்தை தணிக்கிறவரா இருக்கிறார். எந்த தாகத்தை அப்படின்னா, ஆவிக்குரிய தாகத்தை, நம்முடைய ஆத்ம தாகத்தை ஆண்டவர் வந்து தணிக்கிறவரா இருக்கிறார். எப்போ அப்படின்னா, அவரை விசுவாசிக்கும் போது அதே ஜீவ தண்ணீரை நம்ம வந்து என்ன செய்ய முடியுமா, மற்றவர்களுக்கு கொடுக்க முடியுமா. அதான் வேதம் சொல்லுதுல, மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தங்க ஆறுதலை தேடி நம்ம கிட்ட வரும்போது அவங்களுக்கு ஜீவ தண்ணீரை நம்ம கொடுக்கணுமே தவிர, கசப்பான காடியை வந்து ஒரு நாளும் கொடுக்க கூடாது. அவங்க கிட்ட அவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம சரி செய்யறோமோ இல்லையோ, நம்முடைய வார்த்தைகள் அவர்களை ஆறுதலைப்படுத்துகிறதாய் இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாங்க, தாகமா இருக்கிறேன். அப்ப தாகமா இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆண்டவரிடத்துல வரும்போது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளும் நம்ம இடத்துல இருந்து ஓடும். அடுத்த ஆண்டவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாகமா இருக்கிறேன், தாகத்தை தீர்க்கிறேன். நம்மளையும் தாகத்தை தீர்க்க சொல்றாங்க. எப்படி தாகத்தை தீர்க்க சொல்றாங்க அப்படின்னா, மத்தேயு 25வது அதிகாரம் 35வது வசனம். ஆமென். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்.
நம்ம ஆத்தும தாகத்தை குறித்து ஆண்டவர் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தியானிச்சிருக்கிறோம். அந்த ஆத்துமாவுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பா அந்த ஆத்துமா என்ன செய்யும்? ஆண்டவர் இடத்துல திரும்பும். பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனா இருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், காவலில் இருந்தேன் என்னை வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள். இந்த 6 காரியத்தை தான் ஆண்டவர் வந்து நம்ம என்ன செய்றாங்க? நம்ம கிட்ட விரும்புறாங்க. ஆண்டவர் தாகமா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு காரியத்தை சொன்னாங்க. அந்த ஆவிக்குரிய தாகம் என்ன அப்படின்னா, அந்நியர்களை உபசரிக்கணும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கணும், இல்லாதவர்களை நம்ம என்ன செய்யணும்? உடுத்துவிக்கணும். ஆண்டவர் சொல்றாங்கல்ல, ஏழைக்கு கடன் கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஏழைகளை பராமரிக்கும் போது, அந்த ஏழைகளை விசாரிக்கும் போது ஆண்டவர் வந்து என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இதன் மூலமா நம்ம ஆண்டவருடைய தாகத்தை என்ன செய்யலாம்? தணிக்கிறவர்களாய் காணப்படலாம். நம்ம என்னதான் செஞ்சாலும் நற்கிரியைகளை செய்யும்போது கண்டிப்பா ஆண்டவர் வந்து என்ன செய்வாரு? நம்ம மூலமாய் தேவன் மகிமைப்படுவார். அப்ப 3 காரியங்கள். அவர் சிலுவையில பாடுபடும் மனுஷகுமாரனாய், நம்முடைய வேதனைகளை அறிந்தவராய், நம்முடைய பாடுகளை அறிந்தவராய் அவர் தாகத்தோடு தொங்கினார். 2வது தேவனுக்கு கீழ்ப்படியும் பணிவிடைக்காரராய் தொங்கினார். கடைசி வரைக்கும் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி அவர் என்ன செய்றாரு? வேத வாக்கியங்களை கீழ்ப்படிந்தவராய் அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிறார். 3வது பாவிகளை நேசிக்கும் இரட்சகராய் அவர் வந்து சிலுவையில தொங்குறார். அவர் பாவிகளை மட்டும் நேசிக்கல, நம்மையும் என்ன செய்றாரு? நேசிக்க சொல்றாரு. அதான் தாகமா இருந்த அந்த கர்த்தர் தாகத்தை தீர்க்கிறவரா இருக்கிறார். அவரிடத்துல போகும்போது ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் வெளிப்படும். நம்மளும் அவரை விசுவாசிக்கும் போது அந்த ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் நம்முடைய உள்ளத்திலிருந்தும் வெளிப்படும். அதாவது ஆறுதலான வார்த்தைகள். மற்றவர்கள் நம்மளை தேடி வரும்போது கசப்பான காடியே இல்லை, ஜீவ தண்ணீருள்ள வார்த்தைகளை நம்ம கொடுக்கணும் தாகமா இருக்கிற ஜனங்களுக்கு. அடுத்து மற்றவர்களுடைய தாகத்தை தீர்க்கும்படியும் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. வஸ்திரமில்லாதவர்கள், ஏழைகள், மற்றவர்கள் செய்கிற நற்கிரிகளின் மூலமா ஆண்டவருடைய தாகத்தை நம்ம தீர்க்கிறவர்களாகவும் இருப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தாகம் தாகம்